ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வந்திகா டிசைனர். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட்டில் போட்டிருந்த மாதிரி ஒரு 9 வயசு பாப்பாவுக்கான ஃப்ராக் தான் வந்து இன்றைக்கி நான் காலர் வச்சு கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டி மெட்டீரியல்னாலே 3 மீட்டர் வந்து இருக்கும். இது வந்து காட்டனில் நைட்டி மெட்டீரியலில் நான் இப்போ வந்து ஃப்ராக் வந்து நான் வந்து கட்டிங் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அகலத்தில் வந்து கம்மியாக தான் இருக்கும் நைட்டி மெட்டீரியல். அதாவது ஒரு 34 இன்ச்சோட அகலம் தான் இருக்கும் துணியோட. சிங்கிள் ஃப்ளீட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீளம் வந்து 3 மீட்டருக்கு வந்து இருக்கும். இப்போ துணியை வந்து தேவையான அளவுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். 2.5 மீட்டர் வந்து தாராளமாக போதும். ஏன்னா ஃப்ளீட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டும் தனித்தனியாக நம்ம வந்து இப்போ மடித்து போட்டாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நான் ஓப்பன் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து 1/2 இன்ச்சு வந்து கொக்கிக்காக நான் வந்து விட்டுட்டு பேக் பார்ட்டை வந்து 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி க்ளோஸில் வந்து மடித்து போட்டிருக்கேன். இப்போ கீழே வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக வந்து டாப்போட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டருக்கு தையல் பிடிச்சி தைக்கிறதுக்காகவும் 1/2 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபுல் ஷோல்டரோட அளவு தான் நமக்கு வந்து தேவை. இப்போ ஃபுல் ஷோல்டரோட அளவு வந்து நான் 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டரோட அளவு அதாவது கழுத்து வந்து 2 இன்ச்சும் ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு இதுவே போதும். இதுவே நீங்கள் பெரியவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா 2.5லேருந்து 3.25 3.5 வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஆமோலோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா 4.5 இன்ச்சு வச்சுருக்கேன். செஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா நமக்கு பேக் பார்ட்டு மடித்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த பேக் பார்ட்டு மடித்த பக்கத்துலேருந்து தான் கழுத்தோட அகலத்துலேருந்து எல்லாமே எடுக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறதுலேருந்து எடுக்கக்கூடாது. செஸ்ட் ரவுண்டு வந்து 6.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஹிப் ரவுண்டு வந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹிப் ரவுண்டு வந்து ஹிப்பில் வந்து நீங்கள் டாட் பிடிக்கிறீங்க அப்படின்னா மேலே மார்க் பண்ண அதே செஸ்ட் ரவுண்டு 6.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நான் டாட் வந்து பிடிக்கலை, அதனால ஷேப் வந்து கரெக்டாக வேணுங்கிறதுக்காக கீழே இருக்கிற இடுப்பு சுற்றளவு அப்படியே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்ஹோலோட பெண்டு நம்ம வந்து வரைஞ்சிட்டு ஆம்ஹோல் சுற்றளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஆம்ஹோல் ரவுண்டு எனக்கு 5.5 இன்ச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நெக்கு வந்து ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் பார்த்திங்கன்னா நான் 3 இன்ச்சு ரெடியளவு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். நம்ம காலர் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உயரத்துலேயும் சரி அகலத்துலேயும் சரி 1/4 இன்ச்சு உள்ளுக்குள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கணும். இப்போ 2 இன்ச்சு அப்படின்னா 1.25 நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் காலர் தைச்சதுக்கு அப்புறம் நமக்கு 2 இன்ச்சு கழுத்தோட அகலம் வந்து வரும். இப்போ நான் மேலே மார்க் பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்கு பேக் பார்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பேக் பார்ட் வந்து நமக்கு 1/2 இன்ச் தான் நம்ம வந்து கட் பண்ணணும், சரிங்களா? பேக் பார்ட்டோட கழுத்தோட உயரம் வந்து 1/2 இன்ச் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தான் நம்மளோட இறக்கம் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். இப்போ பேக் பார்ட்டில் வந்து நான் 1/2 இன்ச் கழுத்தோட உயரம் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தேன்னா அந்த 3 இன்ச்சில் அப்படியே வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ 2.25 உயரத்துலையும் 1.25 அகலத்துலேயும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன பிள்ளைங்க க்ளோஸாக காலர் வேணுங்கிறது தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து அந்த சென்டர் டாட்லேருந்து கிராஸாக வந்து கோடு போட்டு கட் பண்ணிக்கிட்டேன். ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸுக்கு மடித்து போடுற மாதிரி ஸ்லீவை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். ஸ்லீவோட உயரம் பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு, தையலுக்கு சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஆம்ஹோல் ரவுண்டு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம டாப் பார்ட்டில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம வந்து இதில் வைக்கணும். இப்போ வந்து மேலேருந்து அந்த குழிவு கட் பண்ணுறதுக்காக 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் ஆம்ஹோல் ரவுண்டை மார்க் பண்ணிவிட்டேன். கீழ்கையோட சுற்றளவு 3.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவில் வந்து நான் குட்டியாக வந்து சென்டரில் வந்து ஒரு டிசைன் வந்து ஹோல் வந்து கொடுக்க போகிறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இப்போ பாட்டம் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டம் பார்ட்டுக்கு பார்த்திங்கன்னா டிசைன் வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் மாதிரியே இருக்கும் ஃபுல்லாகவுமே. அதை வந்து கொஞ்சம் வந்து ஆப்போசிட்டில் திருப்பி போட்டு பாட்டம் பார்ட்டுக்கு வந்து டாப் பார்ட்டில் ஸ்ட்ரெயிட் லைனாகவும் பாட்டம் பார்ட்டுக்கு ஹரிசாண்டல் லைனாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் ஒரே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காதுங்கிறதுக்காக பாட்டம் பார்ட்டுக்கு லைன் வந்து ஹரிசாண்டலாக இருக்கிற மாதிரி வந்து துணியை வந்து நான் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். நமக்கு ஃப்ளீட் வைக்க போகிறோம் அப்படின்னாலே அது பஃப் ஸ்லீவ்லேருந்து எதுவாக இருந்தாலும் சரி, சுருக்கம் வைக்கிறது எந்த இது மெத்தடாக இருந்தாலுமே சரி, நம்ம சுருக்கம் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன அளவு சுற்றளவு இருக்கோ, இடுப்பு சுற்றளவாகட்டும் கை சுற்றளவாகட்டும் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 2 மடங்கு துணி கம்பல்சரி வேணும். இல்லை அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா ஃப்ளீட் வந்து கம்மியாகிடும், சரிங்களா? இப்போ இதில் வந்து நான் ஃப்ளீட் வந்து வைக்க போகிறேன். மடித்து ஒரு இன்ச்சில் ஃப்ளீட் வைக்க போகிறேன். ஸோ அதனால் மேலே டாப் பார்ட்டோட இடுப்பு சுற்றளவு என்ன இருக்கோ அதுலேருந்து நான் 2 மடங்கு துணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 40 இன்ச்சு, அதாவது முன்பக்கத்துக்கு ஒரு 40 இன்ச்சு, பின்பக்கத்துக்கு ஒரு 40 இன்ச்சு. ரொம்ப ஃப்ளீட் கொடுத்தீங்க அப்படின்னாலும் கூட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நிறையா உங்களுக்கு ஃப்ளீட்டு கொடுக்கணும் அப்படின்னா பாக்ஸ் ஃப்ளீட்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அது அந்தளவுக்கு வந்து தூக்கின மாதிரி இருக்காது.
மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளீட் வைக்கிறதா இல்லை சுருக்கம் வைக்கிறதா அது தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். இப்போ முன் பக்கத்துக்கும் பின் பக்கத்துக்கும் துணியை வந்து நான் 2ஆக மடித்து போட்டு மேலே ஒரு 40 இன்ச்சு கீழே ஒரு 40 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு துணியை வந்து இப்போ நான் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து நான் ஓப்பன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து ஹைட்டு மார்க் பண்ணணும், ஹைட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து கோடு அந்த லைன் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா துணி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், துணியை மாற்றி போட்டுறக்கூடாது. ஸ்லீவோட பாட்டம் பார்ட்டோட உயரம் வந்து எனக்கு 26 இன்ச்சு வேணும். ஸோ 26 இன்ச்சு வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு மேலே வந்து இடுப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு சேர்த்து தான் நான் 26 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாட்டம் பார்ட்டி நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டிச்சிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஷோல்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ கீழே வச்சுருக்கிறது பேக் பார்ட்டு, அதோட நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த கொக்கி பக்கமும் ஆமுகோல் சைடையும் மறந்துடக்கூடாது, மாற்றி ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. நெக்கு வந்து ஹைட்டு கம்மியாக மார்க் பண்ணியிருப்போம். இப்போ ஷோல்டரை வந்து அந்த 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுருந்தனால ஷோல்டரை வந்து 1/2 இன்ச்சிலே தான் தைக்கணும். இப்போ ஷோல்டரை வந்து நம்ம 1/2 இன்ச்சில் தையல் போட்டாச்சு. 2 தையல் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரெண்டுமே கொக்கி பக்கம் கரெக்டாக இருக்கணும், ஆம்ஹோல் சைடு ஆப்போசிட்டில் இருக்கணும். அதை மாற்றி வச்சிடக்கூடாது, ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஓப்பனாக இருக்கிறதுக்காக. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கொக்கி பக்கத்துக்கும் அந்த ஆப்போசிட்டில் லூப்புக்காகவும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சில் ஒரு துணியும் 2 இன்ச்சில் ஒரு துணியும் எடுத்திருக்கேன். நம்மளோட கொக்கியோட ஹைட்டு அந்த டாப்போட ஹைட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் ஒரு 1/2 இன்ச்சில் ப்ளவுஸுக்கு எப்படி கொக்கி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ வீப்பட்டி தைப்போமோ அதே மெத்தடு தான். இப்போ இதுலேயும் அதே மாதிரி வச்சு நான் தைக்க போகிறேன். உங்களுக்கு கொக்கி உள்ளுக்குள்ளே வந்து ப்ளவுஸில் போடுற மாதிரி தான் கொக்கி வந்து கொடுக்க போகிறேன். கொக்கி வேணான்னா நீங்கள் பட்டன் கூட வச்சுக்கலாம், இல்லை அந்த ரெடிமேட் பட்டன் இருக்குல்ல அந்த மாதிரி பட்டன் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது கொக்கி வந்து உள்ளுக்குள்ளே வந்து தெரியாது, உள்ளுக்குள்ளே போயிடுங்கிறதுக்காக நான் வந்து கொக்கி வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ப்ளவுஸ்க்கு எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான் தைச்சிருக்கேன். கொக்கி வந்து உங்களுக்கு எந்த சைடு போட்டால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ப்ளவுஸில் வந்து லெஃப்ட் சைடில் கொக்கி இருக்கிற மாதிரி போடுவோம். ஸோ இதில் வந்து நான் ரைட் சைடில் கொக்கி இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு கலட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ரைட் சைடில் கொக்கி இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் லெஃப்ட் சைடில் கொக்கி வைக்கிறனாலும் லெஃப்ட் சைட்லேயே வச்சுக்கலாம். இதில் ஜிப்பு வந்து வைக்கக்கூடாது, பட்டன் மட்டும்தான் வைக்கணும். ஏன்னா ஜிப்பு வச்சோன்னா ஜிப்பு வந்து வெளியில் தெரியும். இப்போ இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வி பட்டிக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து வி பட்டி தான் நான் வந்து கொடுக்குறேன். வி பட்டி வந்து வீல வந்து வி மாதிரி தைப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி தைக்காமல் லூப் தைப்போம் பார்த்தீங்களா த்ரெட்லேயே, அந்த மாதிரி வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். வி பட்டி தைச்சோம் அப்படின்னா நம்ம கொக்கி போட்டோன்னு துணி பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரும். ஸோ அது வெளியில் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது. இதுவே கொக்கி தைச்சிட்டு கொக்கிக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி நம்ம அந்த லூப் தைக்கிற போது அந்த கொக்கியோட துணி வந்து மேலே பிளாக்கெட் மாதிரி வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த வி பக்கம் நம்ம கொக்கி போட்டதுக்கப்புறம் நமக்கு அது வந்து தெரியாது, விசிபிளாக தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து அந்த லூப் தைக்கிறதுக்காக தான் இப்போ நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்கை சுற்றிலும் நமக்கு 1/4 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி 1/4 இன்ச்சுக்கு நான் அப்படியே உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 1/4 இன்ச்சிலே தான் நம்ம காலர் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ அந்த கொக்கி பக்கம் வி பக்கம் 2 பக்கத்துலேயும் ஒரு 1/4 இன்ச்சில் அப்படியே வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி காலர் வந்து உங்களுக்கு அந்த கொக்கிலேருந்து வேணுமா, இல்லை கொக்கிக்கு தள்ளி ஒரு 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு இல்லை ஹாஃப் காலரில் வேணுமாங்கிறது நம்மளோட விருப்பம். இதில் வந்து நான் கொக்கிக்கு அப்புறம் ஒரு 1 இன்ச்சு தள்ளி காலர் வைக்க போகிறேன். இப்போ நம்ம கழுத்தோட அகலத்தை வந்து நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ இந்த 1 இன்ச்சில் கொக்கி பக்கமும் வி பக்கமும் 1 இன்ச்சு அகலத்தில் வந்து நான் கட் பண்ணி கழுத்து காலர் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நம்ம அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். எவ்வளோ வந்து கழுத்தோட அகலம் இருக்கோ அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா காலர் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னாலும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, காலரோட லென்த் அதிகமாகிருச்சுனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ காலரோட அகலம் காலரோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 14.5 இன்ச்சு எனக்கு அந்த சுற்றளவு வருது. கழுத்தோட சுற்றளவு எனக்கு 14 வருது. ஃப்ரண்ட்லேருந்து நம்ம வந்து ஃபுல்லாகவுமே மார்க் பண்ணது. இப்போ கேன்வாஸை வந்து நான் எடுத்திருக்கேன். கேன்வாஸை 2ஆக மடித்து போட்டிருக்கேன். 2ஆக மடித்து போட்டுட்டு நம்ம அந்த 14.5 இன்ச்சில் பாதி அளவு 7.25 இன்ச்சை மேலே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், கீழையும் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த காலரோட அந்த வி ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும்.
ஸோ அதனால் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே வந்து நமக்கு உயரம், காலரோட உயரம் பார்த்திங்கன்னா நம்மளோட விருப்பம் 2 இன்ச்சிலேருந்து 3.5 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு. இப்போ காலர் வந்து உயரம் வந்து அதிகமாக வச்சாலும் நல்லாயிருக்கும், கம்மியாக வச்சாலும் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்கிற காலரில் பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ காலரோட மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா அகலத்தில் பாதி மார்க் பண்ணிட்டேன். காலரோட சென்டர் அந்த மடிப்புலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே கிராஸாக கோடு போட்டுட்டேன். அதே மாதிரி கீழே நம்ம கழுத்து பக்கம் வந்து ஜாயின் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுலேயும் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து நான் ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்போ கீழே மார்க் பண்ணியிருக்கிறது வந்து நமக்கு 7.25 இன்ச்சு தான் நம்ம கழுத்தில் வந்து வச்சு தைக்க போகிறோம். மேலே மார்க் பண்ணியிருக்க அந்த 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டது வந்து நமக்கு காலரோட மேல் பக்கமாக போயிடும். அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நீங்கள் பேப்பரில் கட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் காலரை வந்து கேன்வாஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிறது தான் நமக்கு மேலே டாப் பார்ட்டில் கழுத்தில் வச்சு தைக்க போகிறது. மேலே அந்த வி ஷேப்பில் நமக்கு அதிகமாக மார்க் பண்ணியிருக்கிறது வந்து மேலே வந்துடும். இப்போ காலரை வந்து நம்ம கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டிச் பண்ணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 2 கிளாத்தையும் காலரோட உயரம் அகலத்துக்கு தகுந்த மாதிரி 2 கிளாத்து வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 கிளாத்தில் ஒரு கிளாத்துக்கு ராங் சைடு வச்சுட்டு இந்த கேன்வாஸை வச்சு நம்ம அந்த பசை இருக்கிற பக்கமாக வந்து அயன் பண்ணிட்டாலும் சரி, நான் இப்போ வந்து தச்சுக்கிறேன். சுற்றிலும் வந்து ராங் சைடு, துணியோட ராங் சைடு கேன்வாஸை வச்சுட்டு அப்படியே வந்து நான் தையல் போட்டுக்கிறேன். சுற்றிலும் ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி துணி வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கேன்வாஸுக்கு மேலேயே தான் நான் வந்து தையல் போட்டிருக்கேன். அயன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து தையல் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு நல்ல துணியில் நல்ல பக்கம், அதாவது நல்ல பக்கம் வச்சுட்டு 2 நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுட்டு கீழே இருக்குது பார்த்திங்களா, அகலம் கம்மியாக இருக்கு பாருங்கள், அந்த அகலம் கம்மியாக இருக்கிறது வந்து நமக்கு கழுத்தோட அகலத்தில் ஜாயின் பண்ணணும். மேலே விரிஞ்சிருக்கு பார்த்திங்களா, அகலம் அதிகமாக இருக்கிறது வந்து நமக்கு காலரோட மேல் பக்கமாக வந்துடும். அதை போட்டு குழப்பிக்கக்கூடாது. நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி தைச்சிக்கோங்க. கீழ்ப்பக்கம் வந்து நான் தைச்சி விடலை, மேலே இருக்கிற பக்கமாக அந்த 3 சைடும் அப்படியே வந்து நான் தைக்கிறேன். அப்போ தான் வந்து காலரை வந்து கேன்வாஸ் நடுவில் போயிடும், 2 நல்ல பக்கமும் நமக்கு வெளியில் இருக்கும். இல்லை இதே துணிலையும் நீங்கள் காலரை வந்து ஸ்டிச் பண்ணலாம், இல்லை கான்ட்ராஸ்ட்டாக ஏதாவது துணியிலையும் நீங்கள் வந்து காலரை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றிலும் 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி துணியை வந்து கட் பண்ணிவிட்டு அங்கே குட்டி குட்டியாக வந்து அர்க்காத் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம பெண்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் அந்த 2 கார்னர் ஷார்ப்பான பக்கத்துலேயும் துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைனா துணி வந்து அந்த இடத்துல சுருண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ கீழ்ப்பக்கம் கழுத்து பக்கமும் நம்ம 1/4 இன்ச்சு தான் கழுத்துலேயும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக தைக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் கீழேயும் 1/4 இன்ச்சிலே நான் துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ காலரை வந்து அந்த ஷார்ப்பான பகுதியை வந்து கரெக்டாக வந்து ஏதாவது நீடில் வச்சு குத்தி வெளியே எடுத்துக்கணும். இப்போ காலரை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ காலரில் வந்து நான் எதுவும் தையெல்லாம் எதுவுமே போடலை, அப்படியே தான் விட்டுருக்கேன். அந்த ஷார்ப்பாக ஏதாவது நீடில் மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த டிப்பை வந்து கரெக்டாக நம்ம எடுத்து விட்டோம்னா அது ஷார்ப்பாக வந்து நின்றுக்கும். ரொம்ப பிடிச்சி குத்திடக்கூடாது, குத்தினோம்னா தையல் பிரிஞ்சிட்டு வந்துடும். இப்போ காலர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த பாடி துணியில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம அந்த 1 இன்ச் தள்ளி விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அந்த 1 இன்ச்சுக்கு அப்புறம் நான் இதை வந்து தைக்கிறேன். இப்போ காலரில் வந்து நான் கீழ்ப்பகுதியில் எதையும் மடித்து தைக்கலை, அப்படியே வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு அந்த வி பக்கத்துக்காக துணி விட்டுருக்கோம், அதில் வந்து பிசுறு இருக்கும், அதனால் அது கிராஸ் பீஸ் மாதிரி போயிருங்கிறதுக்காக அப்படி வந்து தைக்கிறேன். இது வந்து ஈஸி மெத்தடு. நம்ம சுடிதாருக்கெலாம் தைக்கும்போது அது இன்னொரு மெத்தடு வந்து இந்த மாதிரி காலரை வந்து கீழே வந்து 1/4 இன்ச்சில் மடித்து தைச்சிட்டு கிராஸ் பீஸ் கொடுத்து அந்த பிசுரை கொடுத்து தைக்கிறது. இன்னொரு மெத்தடு வந்து நார்மலாக நம்ம குர்த்திக்கெலாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பிசுறு வெளியே தெரியாமல் காலர் துணியிலே எப்படி வச்சு மடித்து தைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து தைச்சிக்கலாம், ஏன்னா ரொம்ப போட்டு குழப்பாமல் இருக்கும் காலரு. இப்போ காலர் வந்து கழுத்து சுற்றளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டாக பிடிச்சி தைக்கணும். கரெக்டாக நம்ம அளவு எடுத்திருந்தோன்னா துணி வந்து அப் அண்ட் டவுன் வராது. இல்லைன்னா நீங்கள் காலர் துணியை உங்களுக்கு இழுத்திங்கனாலும் வராது. நீங்கள் காலர் துணி வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா வேறு துணி தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும், கேன்வாஸில் வச்சு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். கழுத்து சுற்றளவு மட்டும் பார்த்து கரெக்டாக வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ காலரில் அந்த பிசுறு இருக்குது பார்த்திங்களா, அந்த பிசுரை வந்து நம்ம ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணி தைக்க போகிறோம். இப்போ காலர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா அந்த காலரோட மாடலை வந்து நீங்கள் வந்து கொக்கி பக்கத்துலேருந்தே நீங்கள் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான் அது.
இப்போ கிராஸ் பீஸ்க்கு வந்து நான் எடுத்திருக்கேன். இதை 2ஆக மடிச்சுட்டு அப்படியே வந்து கொக்கி பக்கத்துலேருந்து நான் இப்போ தைக்க போகிறேன். கொக்கி பக்கம் வந்து நம்ம பிசுறு இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் துணியை விட்டுட்டு அதுலேருந்து 1/4 இன்ச்சு வச்சு அப்படியே வந்து நான் தைச்சிட்டு வரேன். 1/4 இன்ச்சில் தான் நம்ம துணி விட்டுருக்கோம். கழுத்தோட தையலுக்கும் நம்ம 1/4 இன்ச்சு தான் விட்டுருக்கோம். அதனால் அந்த 1/4 இன்ச்சில் அப்படியே வந்து நம்ம தையல் போட்டு வரணும். கிராஸ் பீஸ் தான் கொடுக்கணும். கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கனால நமக்கு கழுத்து வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும். இந்த வி பக்கம் வரைக்கும் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச்சில் விட்டுட்டு அப்படியே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம துணியை வந்து எங்கேயும் அர்க்காத்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது கரெக்டாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கறனால. இப்போ துணியை வந்து உள்ளுக்குள்ளே அந்த பிசுறு தெரியாமல் மடித்து பாருங்கள். துணி வந்து மடிப்புக்கு வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கழுத்துக்கு எப்படி உள்ளுக்குள்ளே பிசுறு தெரியாமல் நம்ம வந்து கழுத்தோட பைப்பிங்கை வச்சு தப்போமோ அதே மாதிரி மெத்தட் தான் இதுலேயும். நம்ம கழுத்து தைச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து துணி வந்து தெரியும். அதாவது ட்ரெஸ்ஸு வியர் பண்ணதுக்கப்புறம் காலரை சுற்றிலும் பிசுறு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அந்த துணிக்குள்ளே இருக்கிற மாதிரி துணியை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி அந்த பிசுரை மடிச்சுட்டு அதுக்கு மேலே அப்படியே வந்து நம்ம ஒரு தையல் போட போகிறோம். அந்த பிசுரை வந்து அந்த கிராஸ் பீஸ்க்குள்ளே கவர் ஆகிற மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம இப்போ தையல் போடணும். இப்போ நான் மடித்து காட்டுறேன் பாருங்கள். அந்த பிசுரை வந்து உள்ளே மடித்து விட்டுட்டு நம்ம அந்த கிராஸ் பீஸை ஃபுல்லாக உள்ளே வந்து அப்படியே மடித்து தைக்கிறோம். இந்த கார்னர்லேருந்து டபுள் ஸ்டிச் போட்டு தைச்சிட்டு நம்ம கழுத்து தைக்கும்போது எப்படி சுருக்கம் இல்லாமல் தைப்போமோ அதே மாதிரி இந்த கிராஸ் பீஸோட ஓரத்தில் அப்படியே நான் தையல் போடுறேன். பிசுறு வந்து உள் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். காலர் பக்கமாக தூக்கி விடக்கூடாது. பாடி பக்கமாக வந்து அந்த பிசுறு இருக்கிற மாதிரி வச்சுருங்க. இப்போ அந்த இடத்துல சுருக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. பேக் பார்ட்டில் இல்லைன்னா அங்கங்கே சுருக்கம் விழுந்த மாதிரி இருக்கும். காலரை பிடிச்சி இழுக்காமல் பாடி பார்ட்டை வந்து லூஸ் கொடுத்து கரெக்டாக இழுத்து பிடிச்சி தைக்கணும். இல்லைனா வந்து அந்த நீங்கள் கிராஸ் பீஸ் தைக்கும்போது அங்கங்கே சுருக்கமாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தைக்கணும். சுருக்கம் ஏதாவது இருக்குன்னு அப்படின்னாலும் நீங்கள் அந்த மறுபடியும் தையலை பிரிச்சுட்டு மறுபடியும் தையல் போடுங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு அப்புறம் சுத்தமாக நல்லாவே இருக்காது. இப்போ கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம அதை வந்து தைச்சாச்சு. இப்போ காலர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இது வந்து மென்ஸ் காலர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அந்த பிசுறு எதுவுமே தெரியாது. இப்போ நல்ல பக்கமும் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். நமக்கு சுருக்கம் எதுவுமே இருக்காது. சுருக்கம் இருந்துச்சுன்னா பிரிச்சுட்டு மறுபடியும் தையல் கூட போட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு மடித்து காட்டுறேன் பாருங்கள். மேலே அந்த டாப் பார்ட்டை இல்லை நீங்கள் ஸ்லீவ்லெஸ்ஸாக போட்டாலும் போடலாம். ஸ்லீவ்லெஸ்ஸாக போட்டுக்கலாம். பட்டர்ஃப்ளை ஸ்லீவு இந்த மாதிரி கேப் ஸ்லீவ் எது வேணாலும் கொடுக்கலாம். ஸ்லீவே இல்லாமல் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ காலர் வந்து உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் ஸ்லீவ்லெஸ்ஸாக போடுறீங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் கொடுத்து ஆம் ஹோல் ரவுண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் அந்த பூ வந்து வைக்கிறேன். இந்த பூ பார்த்திங்கன்னா நைட்டிக்கு வைக்கிற லேஸ் தான். இது வந்து லேஸ் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. நைட்டிக்கு வைக்கிற லேஸ்னாலே கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு பூவை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொக்கி வந்து உங்களுக்கு 2 கொக்கி 3 கொக்கி எத்தனை கொக்கி வேணுமோ அதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் நான் 3 மார்க் பண்ணியிருந்தேன். ஆனால் 3 வந்து நான் தைக்கல, 2 தான் வந்து தைச்சிருந்தேன். இப்போ கொக்கி நார்மலாக ப்ளவுஸுக்கு எப்படி தைப்போமோ அதே மெத்தடில் தான் கொக்கி உள்ளுக்குள்ளே வச்சு இந்த பக்கம் லூப் வச்சு தைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஹோல் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்லீவில் அந்த ஹோலுக்காக கீழே வந்து ஸ்லீவோட ரெடி அளவுலேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சென்டரில் வந்து ஒரு 3 இன்ச்சு உயரத்தில் நான் வந்து ஹோலுக்கு வந்து கொடுக்க போகிறேன். இப்போ இது வந்து நான் அந்த திலகம் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்கேன். உங்களோட விருப்பம், நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கொடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் இந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். கேன்வாஸ் எடுத்திருக்கேன். கேன்வாஸை 2ஆக மடிச்சுட்டு நீல வாக்கில் 2ஆக மடித்து ஹைட்டாக 2ஆக மடிச்சுட்டு அது திருப்பி 2ஆக மடிச்சிருக்கேன். அப்போ 2 ஸ்லீவுக்கும் அது கரெக்டாக இருக்கும். 2 மடிப்பு பக்கத்தையும் நம்ம ஸ்லீவோட மடிப்பு பக்கத்தையும் ஒன்றா வச்சுட்டு அந்த உயரத்தை கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். உயரத்தை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு சுற்றிலும் 1/4 இன்ச்சு துணி இருக்கிற மாதிரி, 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நம்மளோட விருப்பம். அதுக்கு மேலே வேண்டாம். நான் இதில் வந்து 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி அளவு அந்த டிசைனுக்கு அப்புறம் 1/2 இன்ச்சு அந்த கிளாத் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். கேன்வாஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே நம்ம தையல் போடும்போது கரெக்டாக இருக்கும். சுற்றிலும் அந்த 1/2 இன்ச்சில் நான் வந்து கேன்வாஸை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நடுவுலையும் நம்ம அந்த டிசைனில் இருக்கிற ஹோலுக்கு தகுந்த மாதிரி அந்த பீஸையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ரெடி அளவு அந்த 3 இன்ச்சில் அதிலே தான் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். தையலுக்காகலாம் எதுக்கும் நான் விடலை. இப்போ உங்களுக்கு நான் ஸ்லீவில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். சென்டரில் ஸ்லீவில் இந்த மாதிரி தான் நம்ம வந்து டிசைன் வந்து வச்சு தைக்க போகிறோம்.
கண்டிப்பாக கேன்வாஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கிளாத்தில் வச்சிங்கன்னா ஃபினிஷிங் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ சென்டரில் இந்த மாதிரி வந்து நம்ம வச்சு தைக்க போகிறோம். இப்போ இதில் வந்து துணி வந்து எக்ஸ்ட்ரா துணியில் தான் நம்ம வச்சு அயர்ன் பண்ணிவிட்டு அதை தான் வந்து நம்ம தைக்கணும். இதிலே வச்சு நம்ம தைக்க முடியாது. இப்போ எக்ஸ்ட்ரா துணி வந்து எடுத்துகிட்டு 2 ஸ்லீவுக்கு தகுந்த மாதிரி துணியை வந்து கட் பண்ணிக்கணும். துணி வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸை சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ கேன்வாஸை வந்து துணியோட ராங் சைடு வச்சு நான் சுற்றிலும் தையல் போட்டுக்கிறேன். அதே மாதிரி நடுவில் அந்த ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடும் கேன்வாஸுக்கு மேலேயே தையல் போடுறேன். கேன்வாஸ்லேயே நான் சுற்றிலும் அப்படியே வந்து தையல் போடுறேன். இது இந்த தையல் வந்து கேன்வாஸுக்கு மேலே தான் தையல் போடுறேன். நம்ம வந்து ஸ்லீவில் அட்டாச் பண்ணும்போது தான் கேன்வாஸில் தையல் போடக்கூடாது. இப்போ சுற்றிலும் 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி துணி விட்டுட்டு நான் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த துணியை வந்து அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே உள்ளுக்குள்ளே வந்து அந்த 1/4 இன்ச்சை மடிச்சுட்டு நம்ம கேன்வாஸோட ஓரத்துலேயே அப்படியே தையல் வந்து போட்டுக்கணும். உள்ளுக்குள்ளே தான் இந்த பிசுறுலாம் வந்து உள்ளே தான் போகும். அதனால நம்ம கண்ணா பின்னான்னு மடிக்கக்கூடாது. நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு தைச்சிட்டு சுற்றிலும் அவுட்லைனில் வந்து தையல் போடுவோம். நம்ம என்ன டிசைனில் வந்து நம்ம கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அவுட்லைன்லேயும் நம்ம தையல் போடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. சென்டரில் வந்து இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஸ்லீவோட சென்டரில் நம்ம வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்லீவ்லேயும் பார்த்திங்கன்னா சென்டரை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 3 இன்ச்சு உயரத்தையும் ஸ்லீவோட சென்டரையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். இல்லைன்னா அந்த உயரம் நம்ம எந்த அளவுக்கு வச்சோமோ அதுவும் வந்து பிளேஸ் மாறிடும். அதையும் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ அந்த 3 இன்ச்சு உயரத்தில் கரெக்டாக வைக்கணும். நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா அந்த டிசைன் வந்து ஒரு ஸ்லீவில் மேலேயும் ஒரு ஸ்லீவில் கீழேயும் போயிடும். அந்த ஸ்லீவோட ஓப்பனே வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. அந்த ஓப்பன் வந்து 3 இன்ச்சில் அப்படியே வச்சுட்டு தையல் போடணும். தையல் போடும்போது கேன்வாஸில் இந்த தையல் வந்து கேன்வாஸில் போடக்கூடாது, துணியில் தான் தையல் போடணும். கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தையல் போடணும். இந்த ஷார்ப் எஜ்ஜிலலாம் நீடியில் நிப்பாட்டி அப்புறமா வந்து டேர்ன் பண்ணிக்கணும். இப்போ உள்ளே வந்து தைச்சாச்சு. இப்போ உள்ளே இருக்கிற பீஸை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது சுற்றிலும் வந்து ஒரு 1/4 இன்ச்சு துணி இருக்கிற மாதிரி விட்டு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அந்த எஜ்ஜிலலாம் கரெக்டாக வந்து குட்டி குட்டியாக அர்க்காத் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேன்வாஸ் பீஸை வந்து அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே வந்து தள்ளி விட போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் கேன்வாஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக டிசைன் வந்து கிடைக்காது. கொஞ்சம் அலுப்பு பார்க்காம கேன்வாஸ்லேயே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சுற்றிலும் வந்து ஒரு 1/4 இன்ச்சில் வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு அந்த நடுவில் வந்து இந்த ஹோல் வந்து கிடச்சிச்சு. இப்போ சுற்றிலும் நான் அப்படியே வந்து அந்த கேன்வாஸ் பக்கமாக ராங் சைடாக திருப்பி அந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்குது பார்த்திங்களா, விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அதில் அப்படியே வந்து நான் தையல் போட்டுக்கிறேன். த்ரெட்டு வந்து வெளியே தெரியாத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஸ்லீவும் அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து எப்பயும் ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம ஜாயின் பண்ணுவோமோ சேம் அதே மெத்தடு தான். சென்டர் ஷோல்டரோட சென்டரை வச்சு செக் பண்ணிவிட்டு ஸ்லீவை வந்து அப்படியே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் ஸ்லீவ் கொடுக்கலாம், ஸ்லீவ் கொடுக்காமல் கிராஸ் பீஸ் கொடுத்தும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்மளோட ஆப்ஷனல், நம்மளோட விருப்பம் தான். இப்போ ஸ்லீவுக்கு 2 தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். 2 தையல் போட்டுட்டு ஸ்லீவு கீழே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அதை 2 வாட்டி ஃபோல்டு பண்ணி 1/4 இன்ச்சில் 2 வாட்டி மடிச்சுட்டு நான் அப்படியே வந்து ஒரு தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்லீவில் வந்து ஏதாவது லேஸ் ஒர்க் கொடுக்குறதுனால நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இதை எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இது வந்து நீட்டாக இருக்கணும் லுக்கு அப்படிங்கிறதுக்காக காலர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நார்மல் ஃப்ராக்காக இருந்தால் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். காலர் வச்சுருக்கோங்கும்போது கொஞ்சம் வந்து லுக் வந்து டீசெண்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கசகசன்னு போட்டு லேஸ் ஒர்க்லாம் கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு இருந்துச்சு. இப்போ பாட்டம் பார்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாட்டம் பார்ட்டோட சென்டரையும் நமக்கு முதுகு பக்கம் இருக்குது பார்த்திங்களா, டாப் பார்ட்டு, அதோட சென்டரையும் 2 அர்க்காத் மடித்து வச்சு அர்க்காத் பண்ணிக்கிட்டேன். இப்போ 2 சென்டரையும் ஒன்றா பிடிச்சிட்டு சைட்லேருந்து நான் வந்து இப்போ ஃப்ளீட் வந்து வைக்க போகிறேன். நம்ம சென்டர் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளீட் வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைன்னா அலைன்மெண்ட் வந்து மாறி போயிடும். சென்டரை வந்து கரெக்டாக அந்த அர்க்காத்தை பிடிச்சிட்டு நம்ம ஃப்ளீட் வந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ளீட் வைக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ளீட்டு வந்து ரொம்ப நெருக்க வைக்கலை. கொஞ்சம் வந்து ஒவ்வொரு ஃப்ளீட்டுக்கும் வந்து ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ளீட் வந்து வச்சுருக்கேன். இந்த சென்டர் வரைக்கும் ஃப்ளீட் வந்து கரெக்டாக நமக்கு வரணும். இல்லை நீங்கள் சைடில் மட்டும் ஃப்ளீட் வந்தால் போதும்னா சைடில் மட்டும் நீங்கள் ஃப்ளீட் வச்சுக்கலாம். இப்போ சென்டருக்கு இந்த பக்கமும் ஃப்ளீட் வந்து வைக்கிறேன். ஃப்ளீட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பக்கமாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். சென்டரில் 2 பக்கமும் ஆப்போசிட் வைக்கல. ஒரே மாதிரி ஃப்ளீட் இருக்கிற மாதிரி அப்படியே வந்து நான் ஃப்ளீட்டை வந்து வச்சுட்டு வரேன்.
அந்த சைடில் 2 இன்ச்சு கேப் விட்டுருந்தோம் சைடில், அதே மாதிரி இந்த சைட்லேயும் 2 இன்ச்சு கேப் விட்டுட்டுக்கப்புறம் ஃப்ளீட் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் 2 சைடு பக்கமும் ஒரு 2 இன்ச்சில் துணி வந்து நான் ஃப்ளீட்டு வைக்கல, சென்டரில் மட்டும் ஃப்ளீட்டு வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்லேயும் அதே மாதிரி ஃப்ளீட் வைக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் ஃப்ளீட் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொக்கி பக்கத்தையும் வி பக்கத்தையும் அப்படியே வந்து நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஓப்பன் கொடுத்துருக்கறனால நம்ம தலை வழியாக தான் அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட முடியும். ஏன்னா காலர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம், கீழே வந்து கால் வழியாக போட முடியாது. ஸோ ஓப்பன் கண்டிப்பாக வந்து காலர் நெக் கொடுத்துட்டிங்கன்னா குட்டீஸுங்களுக்குன்னா ஓப்பன் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஜிப்பு வச்சுக்கினாலும் கொக்கி வைக்கிறது எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்லேயும் அதே மாதிரி 2 இன்ச்சுக்கு அப்புறம் தான் ஃப்ளீட்டு வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ளீட்டு வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட்டு பக்கமும் அதே மாதிரி 2 இன்ச்சுக்கு அப்புறம் தான் ஃப்ளீட்டு வந்து வச்சுருக்கேன். சென்டரில் மட்டும் ஃப்ளீட் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஓப்பன் கொடுத்துருக்கறனால நமக்கு போடுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லைனா தலை போகாது, கை வந்து வெளியே எடுக்க முடியாது. இப்போ ஸ்லீவோட ரவுண்ட்லேருந்து சைடு ஃபுல்லாக நம்ம எந்த அளவுக்கு வந்து சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோமோ அதில் அப்படியே வந்து நான் இப்போ தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். தையல் போடும்போது ப்ளவுஸுக்கு பண்ணுற அதே மெத்தடை தான், அப் அண்ட் டவுன் எதுவுமே வரக்கூடாது. அந்த ப்ளீட்டு சைடு ஜாயிண்ட்டும் சரி, ஸ்லீவ்லேயும் சரி அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ மேலே வந்து இடுப்பு சுற்றளவு வரைக்கும் கரெக்டாக தையலுக்காக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற அந்த பாட்டம் பார்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் சைடில் தையலுக்கு இருக்கிற மாதிரி விட்டுட்டு தையல் போட்டுக்கிறேன். மேலே மார்க் பண்ண அதே மாதிரி 1/2 இன்ச்சு தையலுக்காக விடணும்னு அவசியம் இல்லை. இடுப்பு வரைக்கும் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அகலத்தை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த லேஸை வந்து நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். 3 வச்சு மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ 2 வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுனால 2 மட்டும் வச்சுருக்கேன்.